வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை முன்பு கடந்த 13 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்கள், அவர்களுக்கு ஆதரவாக போராடியவர்கள் என 600க்கும் மேற்பட்டோரை நள்ளிரவில் கைது செய்து காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை கோரி மனு செய்தவருக்கு ரூபாய் 1 லட்சம் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையம் தகர்ப்போம், பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் எச்சரிக்கை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் விடுதலை, 23 பேரின் காவலை நீடித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. எனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது, பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பூனே நீதிமன்றத்தில் ராகுல் மனு தாக்கல். 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த போலீஸ்காரர் போக்சோ வழக்கில் கைது. தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் உயர்கல்வியில் சேரும்போது உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட 6 சிறப்பு திட்டங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. 8க்கும் மேற்பட்ட இடத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. திமுக அரசால் கைதாகி பாதிக்கப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்களின் அரசு சீற்றம் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் எஸ். ரமேஷ் கண்டனம். சாலையோரம் நிறுத்தியிருந்த ஜீப்பை சுற்றி அமைக்கப்பட்ட சாலை, கொடைக்கானல் நகராட்சி மற்றும் ஒப்பந்ததாரரின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாள்தோறும் கட்சி நிர்வாகிகளை மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும், திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழகம் முழுவதும் சுதந்திர ஏற்பாடுகள் பணிகள் தீவிரம், 1 லட்சம் போலீஸ்காரர் பாதுகாப்பு. புனித ராஜ் கோட்டையை சுற்றிலும் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள். அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆசியுடன் போதைப்பொருள் புழக்கம், தமிழக அரசு மீது ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி திட்டம் 7 மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்து அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தொடங்கி வைத்தார். தமிழக விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தேசிய சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள பயிற்சி உபகரணங்கள் வாங்குவதற்காகவும் ரூபாய் 23 கோடியே 40 லட்சம் நிதி உதவியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். சென்னை மாவட்டத்தில் சுதந்திர தினத்தில் மது விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், ஆட்சியர் எச்சரிக்கை. மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.